நம்ம தீங்கு நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொல்லாத மனிதர்கள், தீங்கு செய்யக்கூடிய மனிதர்கள், பொறாமை கொண்ட மக்கள், இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் வாழுகிறோம். அதனால் நமக்கு தீங்கு செய்வதற்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள் அந்த மாதிரி இருதயம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாத ஆபத்து, பிசாசினால் உண்டாகிற மந்திரவாதம், பில்லிசூனியம், தீங்கை உண்டாக்கக்கூடிய அந்த காரியமும் இருக்கிறது. அப்போ இந்த தீமையான காரியத்திற்கு விலகி நாம் பத்திரமாக பாதுகாப்பாக வாழுவதற்கு தேவனுடைய பாதுகாப்பு அவசியம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ தீங்கை காண மாட்ட, பயப்படாத, ஏன்னா நான் உன் நடுவில் இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அவர் கூட இருந்து தீங்குக்கு விலக்கி நம்மை பாதுகாப்பாராம். சரி, அந்த வார்த்தைகளை தியானித்து நம்முடைய அற்புதங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்னால் இன்னொரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்தில் புது வருஷம் பிறந்து விட்டது. எனக்கு, நமக்கு, நம்ம குடும்பத்துக்கு என்ன நடக்கப் போகிறது, என்ன நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை தியானித்து ஜெபிக்கிறதுக்கு முன்னால் உலகத்தில் என்ன நடக்கப் போகிறது, நம்ம தேசத்தில் என்ன நடக்கப் போகிறது, இது என்ன காரியம் சம்பவிக்க போகிறது, தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், இதை நாம் முதலாவது அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் தேசத்தை நேசிக்கிறார். அதனால் தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலம் தேசத்தில் நடக்கிற காரியம், நடக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்துகிறார். வேறு புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் என்ற ஒரு புஸ்தகத்தில் ஒரு ஊழியக்காரனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு தீர்க்கதரிசி, அகபு என்கிற தீர்க்கதரிசி. அவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு உலகம் முழுதும் ஒரு கொடிய பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு அறிவிக்கிறார். தீர்க்க தரிசனமாய் கர்த்தரால் தெளிவாக அறியப்பட்டு அறிவிக்கிறார். அது கிழவதி ராயனுடைய காலத்தில் அந்த பஞ்சம் உண்டாயிற்று. பவுல் ஊழியக்காரன் ஆகிய ஊழியம் செய்த அந்த காலத்தில் அந்த பஞ்சம் உண்டாயிற்று என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறிற்று. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் என்ன செய்வோம்னா, இயேசுடைய ஊழியத்தில் இருக்கிற ஊழியர்கள், ஊழியக்காரிகள், அப்புறம் தேவனுடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள், உங்களுக்கு தெரியும், நம்ம நிகழ்ச்சியிலெல்லாம் செய்தி கொடுப்பாங்க, பேசுவாங்க. அவங்க ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற தீர்க்கதரிசி. இப்போ என்ன எடுத்துக்கொண்டால், நான் ஒரு சுவிசேஷகன், இயேசுவின் நற்செய்தியை எல்லாருக்கும் அறிவிப்பேன், அதான் என்னுடைய வேலை. சபை நடத்துகிறாங்க பார்த்திங்களா, அவங்க பாஸ்டர்ஸ், மெய்ப்பர்கள், அது அவங்களுடைய ஊழியம். அதே மாதிரி தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஊழியம் செய்கிறவங்க, அவங்க கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு மக்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க தான் தீர்க்கதரிசிகள். கர்த்தருடைய ஒரு வாயாக இருக்கிறவங்க, ஒரு குரலாக இருக்கிறவங்கன்னு சொல்லலாம். அப்போ அவங்க எப்போவுமே ஆண்டவரோடு இருக்கணும். தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அவர் காணக்கூடாதவர், மகிமையின் தேவன் அல்லவா. மற்றவங்களைப் போல் அவங்க வாழ முடியாது. அவங்க எப்போவுமே இயேசுவோடு இருக்கணும். ஏன்னா கடவுள் மனுஷன்கிட்ட பேசுவது சாதாரண விஷயம் கிடையாது. மனுஷனுடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், அப்போ தான் அவர் பேசுவார். அவங்க தீர்க்கதரிசி அப்படி தான் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுவாங்க. நாங்கள் ஒவ்வொரு டிசம்பர் மாதத்தில் 3 நாள் இங்கே 3 நாள் உபவாசம் பண்ணி காத்திருந்து ஜெபம் செய்வோம். அந்த 3 நாளும் உபவாசம் பண்ணி ஆண்டவர்கிட்ட காத்திருந்து, ஆண்டவரே எங்கிட்ட பேசுங்க, இந்த வருஷம் என்ன நடக்க போகுது, நாங்கள் எதுக்காக ஜெபிக்கணும், இந்த உலகத்தில் அடுத்து என்ன நடக்கும், இந்தியாவில் என்ன நடக்கும், நாங்கள் எதுக்காக ஜெபிக்கணும், எதை செய்யணும் என்று காத்திருப்போம். ஆண்டவர் உடனே ஆண்டவர் பேசிட மாட்டார். முதல் நாள் பார்த்திங்கன்னா எங்களை பரிசுத்தப்படுத்துவார். இன்னும் பரிசுத்தமாங்க, இன்னும் பரிசுத்தமாகுங்க எண்ணி நம்மளை ஒப்பு கொடுத்து பரிசுத்தப்படுத்தி அதுக்கு பிறகு தான் ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். அப்புறம் நிறைய வெளிப்பாடுகள், தரிசனம் ஆண்டவர் பேசுவார் தீர்க்க தரிசனமாக. அப்படி ஆண்டவர் நிறைய பேசினார். எங்கள் ஊழியத்தில் என்ன நடக்கும், தேசத்தில் என்ன நடக்கும், பல நாடுகளில், இலங்கை தேசம், அமெரிக்கா தேசம், ஐரோப்பா நாடுகள், மலேசியா, சிங்கப்பூர், கனடா என்று தேவன் இப்படி பேசினார். பல நாடுகளில் வருகிற நாட்களில் என்ன நடக்கும் என்பதாய் பேசினார். சில உலகத்தில் என்ன நடக்க போகுதுன்னு பொதுவாய் பேசுவார். இந்தியாவில் நடக்க போகிற காரியம் என்று பேசுவார். நிறைய காரியம் ரொம்ப பர்டிகுலராக இருக்கும். எல்லா காரியத்தையும் எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அவர் சர்வவல்லமுள்ள தேவனில் எல்லாரும் அதை அறிந்து கொள்ள முடியாது.
ஆனால் நாங்கள் அதை வைத்து ஜெபம் செய்வோம். தீர்க்க தரிசன ஜெபம்னு சொல்லி ஆண்டவர் என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்க சொல்கிறாரோ வாரத்தில் 2 நாள் நாங்கள் காத்திருந்து அந்த தீர்க்க தரிசனத்தை வாசித்து ஜெபம் செய்வோம். இப்போ அந்த தீர்க்க தரிசனத்தின் சில காரியங்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இனி இந்த தேசத்தில் நம்ம உலகத்தில் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அப்போ நீங்கள் வரப்போகிற தீங்குக்கு நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும். தீங்கு வரும்போது நீங்கள் தப்பித்து கொண்டு பாதுகாப்பாக இருக்கணுமானா கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிக்கணும். ஆண்டவர் நிறைய பேசினார், எல்லாத்தையும் நான் வெளியில் சொல்ல முடியாது. அதுக்கு நாங்கள் ஜெபிக்கிறவங்க மாத்திரம் அதை வெளிப்படையாக பேசி சொல்லி ஜெபிப்போம். ஆனால் சில காரியம் மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல செய்தியும் இருக்கும், கெட்ட செய்தியும் இருக்கும். அந்த கெட்ட செய்தியும் நல்ல செய்தி தான். ஏன்னா வரப்போகிற காரியத்தை தேவன் அறிவிக்கிறார்ல, நமக்கு அது ஒரு பயப்படுத்துகிற செய்தியாக இருக்கும். நல்ல செய்தி என்னென்னா, கிறிஸ்தவ மக்கள் அறிந்து கொள்ளணும், இந்த வருஷம் அபிஷேகத்தின் ஆண்டு. ஆண்டவர் தன்னுடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றப் போகிறார். யோவேல் 2:28 கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார்ல, அது எழுப்புதல், ஆவியானவர் ஊற்றப்படுதல். இந்த வருஷத்தில் ஆவியானவர் ரொம்ப பலமாய் ஊற்றப்படுவார். அந்த அபிஷேகம் பலமாக இறங்கும். அப்போ ஒரு எழுப்புதல் ஆரம்பிக்கும். அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவருக்குள் ஒரு புது வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுவாங்க திரள் கூட்ட மக்கள். இந்த வருஷத்தில் அது நடக்கும். சபைகள் திரளாய் பெருகிவிடும். இன்னும் அந்த மக்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய மந்தையில் சேர்க்கப்படுவாங்க. அப்போ அதுக்கான ஒரு எழுப்புதல் அது ஆரம்பித்து தீவிரமாய் பரவுவதை நம்ம காண்போம். 2வது, இது ஒரு வல்லமையின் ஆண்டு. தேவனுடைய வல்லமை பலமாக வெளிப்படும். ஆண்டவர் இந்த பலத்த அற்புதங்களை செய்வார். இப்போவே அற்புத சாட்சிகள் எல்லாம் கேட்குறோம்ல, வியாதி குணமாச்சு, பிசாசு போச்சிரு, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றாங்க, இந்த முடியாதுன்னு நினைச்சதில் ஆண்டவர் முடிய பண்ணினார். இதை விட பல மடங்கு பெரிய அற்புதங்கள் இனி இந்த வருஷத்துலேருந்து நடக்க ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய பலத்த வல்லமை வெளிப்படும், வல்லமையின் ஆண்டு. அதே சமயத்தில் கிறிஸ்தவர்களுக்கு அது உபத்திரவத்தின் ஆண்டு. உலகம் முழுதுமே கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் வரும். சபை நடத்துகிறவங்க, ஊழியம் செய்கிறவங்க, இயேசு அறிவிக்கிறவங்களுக்கு எல்லாம் உபத்திரம் பாடுகள் வரும். அதுவும் நடக்கும். லூக்கா 21:12 இயேசு சொன்னார், நீங்கள் எல்லாராலும் துன்பப்படுத்தப்படுவீங்க, காவலில் போடப்படுவீங்க, ஜெயிலில் போடப்படுவீங்க. இன்னும் பைபிள் இருக்குது. அதனால் கிறிஸ்தவங்க கைது செய்யப்படுறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க, ஜெயிலில் போடுறாங்கன்னா அது ஒன்றும் இல்லாத ஒரு விஷயம் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொன்னது தான். வேத புஸ்தகத்தில் லூக்கா 21 இயேசு அதை பற்றி சொல்லி இருக்கிறார். அதுதான் இப்போ அந்த உபத்திரவம் நடக்கிறார். நன்று சொல்கிறார், என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைக்கும் ஒப்பு கொடுத்து ஜெயிலில் போடுவாங்க. ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவாங்க. ஜட்ஜஸ் மத்தியில், அதிகாரிகள் மத்தியில் கொண்டு போய் உங்களை துன்பப்படுத்துவாங்க. ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாக அமைவதற்கு ஏதுவாக இருக்கும். இயேசு சொல்கிறார்ல, இதான் நடக்க. இது எல்லா இடமும் கிறிஸ்தவங்களுக்கு உபத்திரவம் பெருகும், சபைகளுக்கு உபத்திரவம் பெருகும். இதெல்லாம் இந்த வருஷத்தில் ரொம்ப தீவிரமாய் நடக்கிற விஷயங்கள். சரி, இப்போது துக்கப்படும்படியான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சம், கொள்ள நோய், இயற்கை பேரழிவுகள் ரொம்ப பயங்கரமாய் உலக அளவில் உண்டாகும். கொள்ளை நோய் இப்போவே நம்ம கேள்விப்பட ஆரம்பிச்சிட்டோம். சீனாவில் கொரோனா உருமாற்றம் அடைந்து தாக்குகிறது. நிறைய மரணங்கள், நிறைய பாதிப்புகள். ஜப்பானில் பரவிட்டு அமெரிக்காவில் பரவுகிறது. அப்போ எல்லா இடமும் இப்போ மறுபடியும் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மாஸ்க் போட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்குறோம்ல, கொள்ளை நோய். இதை ஒரு 3 மாதத்துக்கு முன்னாலே ஆண்டவர் பேசினார்ல, தேசத்தில் ஒரு பெரிய உலக அளவில் ஒரு ஆபத்து வரப்போகுது, இந்தியாவுக்குள்ள அது வராமல் இருக்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சோம். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? கண்ணீரோடு அழுது புலம்பி ஜெபிச்சோல்ல. அப்போது அந்த மாதிரி ஒரு கொள்ளை நோய் ஆபத்து வரப்போகிறது. இந்தியாவில் அதை சேதம் உண்டாக்காதபடி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அந்தந்த நாட்டில் உள்ளவங்க அந்தந்த நாட்டுக்கு ஜெபிக்கணும். இந்தியாவில் தான் லட்சக்கணக்கான பேர் இணைந்து ஜெபிச்சாங்க. அதனால் இந்த கொள்ளை நோயினால் இந்தியாவில் பெரிய பாதிப்பு உண்டாகாது.
சும்மா அங்கொன்று இங்கொன்று பயமுறுத்துகிற மாதிரி சொல்லுவாங்க. பெரிய பாதிப்பை உண்டாக்காதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நம்ம அதுக்காக ஜெபித்திருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து ஜெபிக்கணும். ஜெபத்தை முடிச்சிடக்கூடாது. தொடர்ந்து உங்களுடைய குடும்ப ஜெபம், தனி ஜெபத்திலெல்லாம் இதுக்காக தொடர்ந்து ஜெபிக்கணும். ஏன்னா பஞ்சம், இலங்கையில் பஞ்சம், பிரான்ஸில் பஞ்சம், பாதிப்புகள், பொருளாதார பாதிப்பு கேள்விப்படுறதில்ல. இனி உலக அளவில் அது காணப்படும். வளர்ந்த நாடுகள், அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, இம்மாதிரி ஐரோப்பா நாடுகளில் கூட ஜனங்கள் ஒரு துண்டு ரொட்டிக்காக கீவில் நிற்பாங்க பாருங்கள். இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னு போய் கையேந்தி நிற்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இதை நடக்க போகிறாரு. ரொம்ப பெருமையாக நினச்சாங்கல்ல, எங்களுக்கு நோ காட், கடவுள்லாம் தேவையில்லை, எங்களுக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு பெருமையாக நினச்சாங்கல்ல. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு போய் கீவில் நிற்பாங்க. பஞ்சம். இந்த பஞ்சம் இயற்கையாய் வருவதல்ல, மனிதர்களால் உருவாக்கப்படும். இந்த உலகத்தில் சில தலைவர்கள், சில கார்ப்பரேட்டுகள் பெரிய ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம் வச்சுருக்க, சீக்ரெட் ஃபெலோஷிப் வச்சுருக்கிறாங்க. ரகசியமாக கூடுவாங்க. உலக நாடுகளில் இருக்கிற மக்களை எப்படி அடிமைப்படுத்துவது திட்டமிட்டு அவங்க செயற்கையாக எப்படி கொள்ளனையை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி செயற்கையான பஞ்சத்தை உண்டாக்குவாங்க. பொருட்களையெல்லாம் பதுக்கிடுவாங்க, கிடைக்காம பண்ணிடுவாங்க. அப்புறம் கீவில் நெல் நாங்கள் ரொட்டி துண்டு தரோன்னு சொல்லி மக்களை அடிமைப்படுத்துவது. இந்த காரியம் நடக்கும். இந்த வருஷத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. இது உலக அளவில் நடக்கும், பல தேசங்களில் நடக்கும். ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது பைபிளில் சொல்லியிருக்குது. கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்து என்று ஒருவன் வெளிப்படுவான். இயேசுக்கு விரோதமான ஒரு லீடர். அவன் உலகத்தில் ஒரு 7 வருஷம் ஆட்சி பண்ணுவான். முழு உலகத்துக்கு ஒரு லீடர். அதுக்கு பிறகு இயேசு 1000 வருஷம் ஒரே லீடராக முழு உலகத்துக்கும் ஒரு ராஜாவாக இருந்து அரசாளுவார். இது நடக்கும். பைபிளில் சொல்லப்பட்டது. இதுவரைக்கும் நடந்திருக்கு, இதுவும் நடக்கும். இந்த அந்தி கிறிஸ்து என்கிற கிறிஸ்துக்கு விரோதமான ஒரு லீடர் எழும்புறான் பார்த்தீங்களா? அவனுக்கு சப்போர்ட்டாக இருப்பதற்கு இந்த அமைப்பு அவங்க செயல்படுவாங்க, அவன் ஆளுகைக்கு கொண்டு வர. அதனால தான் இன்றைக்கி பாருங்களேன், ஒரே உலகம், ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே எக்ஸாம், இது மாதிரிலாம் பேசுகிற காரணம் என்ன தெரியுமா? இதெல்லாம் பைபிளில் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இப்படி தான் வரும் கடைசி காலம். அதனால் இனி வருகிற காலம் ஒரு கொடிதான பஞ்சம் வரப்போகுது. இப்போ நம்ம கேள்விப்படுற கொள்ளை நோய் இருக்குது பாருங்கள், கொரோனா. அதல்ல, புதுசாக இன்னொரு கொள்ளை நோய் வரப்போகுது. அது எலும்புகளை பாதிக்கும். அது தாக்கிட்டேன்னா உயிர் பிழைக்கிறது கஷ்டம். இதுக்கு முன்னால் உள்ள கொரோனா எதை தாக்கிச்சு? லங்ஸ் தாக்கி மூச்சு விட கஷ்டம். இனி வரப்போகிற ஒரு கொள்ளை நோய் எலும்புகளை தாக்கும். தொண்டையை தாக்கிறோம், எலும்பை தாக்கிறோம், ரொம்ப பெரிய பாதிப்பை உண்டாக்கிவிடும். இது ஆண்டவர் வெளிப்படுத்தி சொன்ன காரியம். நாங்கள் கூடி காத்திருந்து ஜெபிக்கும்போது வெளிப்படுத்தி சொன்ன ஒரு காரியம். இதெல்லாம் நடக்க போகிறாரு. அது மாத்திரம் இல்லை, விவசாயிகள், சிறு தொழில் செய்கிறவங்க, மீன் பிடிக்கிறவங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் செய்து பழைக்கிறவங்க பல லட்சம் பேர் இந்தியாவில் இருக்காங்கல்ல. இவங்களை எல்லாம் முடக்கி போடும்படி தந்திரமான சட்டங்கள் கொண்டு வரப்படும். சட்டத்தை வச்சே எல்லாத்தையும் முடக்கி பெரிய தொழில் செய்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த கொஞ்சம் பேர் வாழுவதற்கு லட்சக்கணக்கானுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டு விடும். இந்த மாதிரி தீமையெல்லாம் இனி தேசத்தில் வரும். அதனால் விவசாயம் முடக்கப்படும், சிறு தொழில்கள் முடக்கப்படும். இது மாதிரி மீன்பிடி தொழில், சிறு சிறு தொழில் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இதெல்லாம் நடக்கும். அதனால் இது கடைசி காலம், ஆண்டவருடைய வருகையின் காலம். இது மாதிரி தீமை. அது மாத்திரம் இல்லை, மருத்துவத்தால் ஒரு பெரிய தீமை வரப்போகுது. மருத்துவத்தின் மூலம் இது டிசம்பர் 12, 13, 14 ஜெபிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்திட்டார். இப்போ பாருங்கள், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு மருந்து, குழந்தைகள் ரஷ்யா பக்கத்தில் ஒரு நாட்டில் பாருங்கள் 18 குழந்தைகள் இறந்துட்டாங்க. இப்போ வழக்கு தொடுத்துட்டாங்க, விசாரணை நடக்குது. மருந்து உயிரை வாங்கி விட்டது. இந்த மருத்துவத்தினால் வரக்கூடிய தீமை இன்னும் பெருகும். அது கூட இந்த கார்ப்பரேட்டுகள் உலக அளவில் பெரிய திட்டம் போடுறாங்க. இந்த மருந்துகள் மூலமாக மக்களுக்கு தீமை செய்வது, மக்களுக்கு மரணத்துக்குள்ளே கொண்டு போவது, அடிமைப்படுத்துவது, இது போன்றெல்லாம். அதனால் இதெல்லாம் ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். இதெல்லாம் நடக்க போகுது. என்னங்க சொல்கிறீங்க, பயமாக இருக்குது, உலகத்தில் இப்படிலாம் நடந்து எப்படிங்க வாழ்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஆண்டவர் ஒரு வழி சொல்லியிருக்கிறார். கடைசி காலம் இது இப்படி தான் இருக்கும். பயங்கரங்கள், யுத்தங்களின் செய்திகள், கொள்ளை நோய், பஞ்சம், பூமி அதிர்ச்சிகள், பல பாதிப்புகள் நடந்து கொண்டே தான் இருக்கும். சுனாமி,
கடல் அலைகள் கொந்தளிப்பு, இயற்கை பேரழிவு, வானத்தில் பெரிய அடையாளம்லாம் இனிமேல் தோன்றும். என்னன்னே தெரியாது, பயத்தை உண்டாக்கும். ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, அது மாதிரிலாம் நடக்கும். இனி இதெல்லாம் பைபிளில் சொல்லியிருக்கு. இதெல்லாம் கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவம். அப்போ இதெல்லாம் கேட்டாலே பயமாலாம் இருக்குது. எப்படி வாழ முடியும்? அதுக்கு இயேசு ஒரு வழி சொல்கிறார். வேத புஸ்தகத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 35-36 வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 117ஆவது பக்கம் புதிய ஏற்பாட்டில், பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். இந்த ஆபத்து, இந்த அழிவு ஒரு பூமியில் எங்கும் அது வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, இந்த தீங்கு, இந்த உபத்திரவம், கொள்ள நோய், பஞ்சம், இந்த வேதனை, இதுக்கெல்லாம் நீங்கள் தப்பணுமானா, மனுஷகுமாரனாகிய இயேசு வரும்போது அவரை சந்திக்க வேண்டுமானால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அதான் சொல்லப்பட்டது. எப்பொழுதுமே நம்ம ஜெபம் பண்ணி விழித்திருக்கணுமா. அதனால் ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. வீடுகளில், குடும்பத்தில், சபைகளில் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிறவங்க தான் பாதுகாப்பாக இருக்க முடியும். அதனால் வரப்போகிற காலம் கொடிதான காலம்தான். அதில் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒரே வழி ஜெபம். இயேசு நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார். பயப்படாதங்க, சோர்ந்து போயிடாதங்க. ஜெபத்தை அதிகப்படுத்துங்க, அவ்வளோதான். சபைகளில் ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. யார் அதிகமாக ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பாதுகாப்பாக இருப்பாங்க. தேவன் அவளை பாதுகாத்து நடத்துவார். சுற்றிலும் தீங்கு நடக்கும், ஆனால் உங்களை அது அணுகாது. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. இதை மனசில் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? சரி. இப்போது நம்ம அற்புத பெருவிழாவில் தேவன் எனக்கு என்ன வார்த்தை வச்சிருக்கிறார், என்ன ஆசீர்வாதம் தரப்போகிறார், அதான் சொன்ன. இனி நீங்கள் தீங்கை காண்பது இல்லை. வேத புஸ்தகத்தில் யோபு என்கிற ஒரு மனிதனுடைய சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறாரு. யோபுவின் புஸ்தகம் அதை எடுத்திங்கன்னா, ஊத்ஸ் அப்படின்னு ஒரு தேசம் இருந்தது. அந்த தேசத்தில் ஒரு பெரிய செல்வந்தன், பெரிய பணக்காரர். அவருக்கு ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், ஏர் மாடுகள் சொல்லி எல்லாம் கூட்டமாக, திரள் கூட்டம், 1000, 5000, 10,000 அந்த மாதிரி பெரிய செல்வ சீமானாக இருந்தார். 10 பிள்ளைகள் அவருக்கு. ஒரு நல்ல ஜனங்களுக்கு நன்மை செய்தார். அதனால் ஒரு மதிப்பு, மரியாதை, அப்படி நல்ல வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதர். திடீரென்று அவருடைய வாழ்க்கையில் நஷ்டம். அவருடைய மந்தைகள் எல்லாம் திருடப்பட்டு விட்டது. சத்துருக்கள், பக்கத்து ஊருக்காரங்க, பக்கத்து நாட்டுக்காரங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், மந்தைகள் எல்லாம் போயிட்டு. அது மாத்திரம் இல்லை, ஒரு பெரும் சுழல் காற்று அடித்தது. அவருடைய 10 பிள்ளைகள் வீட்டில் விருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. வீடு இடிந்து விழுந்து 10 பேர் இறந்துட்டாங்க. இந்த யோபுடைய சரித்திரம் 1ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறாரு. அப்போ அவர் ரொம்ப தீங்கு, அவர் மரணம், இழப்பு, நஷ்டம், ரொம்ப அதனால் துக்கம். எல்லோரும் பரியாசம் பண்ணுறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. நண்பர்கள் கூட அவரை பரியாசம் பண்ணுறாங்க. சொந்தக்காரங்கள்லாம் ஒதுங்கிட்டாங்க. ஐயோ, இவனுக்கு என்ன பாவமோ, இவன் என்ன பாவம் செஞ்சானோ, என்ன சாபமோ, இதையெல்லாம் இழந்துக்கிட்டு வரான்னு சொல்லி எல்லாத்தையும் இழந்துட்டார். கடைசியில் பாருங்கள், சாத்தான் இறங்கி வந்து அவருடைய சரீரம் முழுவதும் கொப்பளங்கள், வியாதி, கொடிய வியாதி, தலைமுதல் கால் வரை கொப்பளங்கள் வந்து விட்டார். தரையில் உட்கார முடியாது, சேரில் உட்கார முடியாது, ட்ரெஸ் போட முடியாது. அறையில் ஒரு துண்டை கட்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்துருந்தார். பெரிய ஒரு கோடீஸ்வரன், அந்த ஊரிலேயே பெரிய பணக்காரன். இப்போ எங்கே உட்காந்துருக்கிற? சாம்பலில் உட்காந்துருக்கிறார். ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு. அவ்வளோ பயங்கரமான ஒரு பாதிப்பு, தீங்கு, பெரிய தீமை அனுபவிச்சுட்டு இருந்தார். அதனால் சரீரத்தில் வேதனை, கஷ்டம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட நல்லா தான் இருந்தோம், திடீர்னு நஷ்டம், திடீர்னு இழப்பு, திடீர்னு எல்லாத்தையும் இழந்துட்டோம், ஏமாற்றிட்டாங்க, திருடிட்டாங்க, பொல்லாத மனிதர்கள் கொள்ளையடிச்சிட்டாங்க, நம்பினவங்க ஏமாற்றிட்டாங்க, பாதிப்பு. அதனால் ஒரு மன அழுத்தம், பயம், துக்கம். அதனால் சரீரத்தில் பாதிப்பு, கவலைப்பட்டு தூங்க முடியல, ஹார்ட்டில் ப்ராப்ளம், அதனால் சரீரத்தில் பலவீனம். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? சரீரத்தில் வியாதி, வேதனையில். இந்த வியாதி வினோதமெல்லாம் இருக்குது. அந்த யோபு சொல்கிறாரு, என்னுடைய தோல் வெடித்து, இந்த தோல் இருக்குல்ல, அது வெடிச்சிட்டான். அப்படியே வெடித்து அருவருப்பாக மாறிவிட்டதான். அதுக்கு பார்க்குறக்கே, அது கேள்விப்படும் போதே ஒரு வித்தியாசமாக தெரியுதில்ல. நான் ஒரு சமயம் மலேசியாவுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன்.
அங்கே ஒரு அங்கிள் வீட்டில் தான் நாங்கள் தங்குவோம். அவங்க எங்களுக்கு வீட்டிலே நாங்கள் சொந்த வீடு மாதிரி தங்கியிருப்போம் ஊழியம் முடியும் வரைக்கும். ஒரு நாள் சொன்னாங்க, மலேசியாவில் கோலாலம்பூரில் ஆஸ்பத்திரியில் எனக்கு தெரிந்த நண்பர் வியாதிப்பட்டிருக்கிறாரு, நம்ம போய் அவருடைய சுகத்துக்காக ஜெபிச்சுட்டு வரலாமான்னு சொன்னாங்க. சரி அங்கிள், நான் வரேன் அவங்க கூடன்னு சொல்லி தேவராஜ் அங்கிள்னு அந்த அங்கிள் இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போனோம். அது நல்ல பெரிய ஆஸ்பத்திரி, பிரம்மாண்டம் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கலாம். நான் முதல் முறை போனபோது ஆச்சரியமாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போனேன். கடைசியில் ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போனாங்க. நான் உள்ளே போன உடனே ஒரு சீன சகோதரர், சைனீஸில் சீன சகோதரர், அவர் வந்து உட்கார்ந்துருந்தார். இடுப்பில் ஒரு துணி தான் கட்டி இருக்கிறாரு. நான் அவரை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டேன், அதிர்ச்சி ஆகிட்டேன். தலையிலேருந்து கால் வரைக்கும் இந்த சரீரத்தில் வெடித்து அப்படியே கோடு கோடாக விழுந்து வெடிச்சிருந்தால் எப்படி இருக்கும், மாதுளம்பழம் வெடிச்சிருந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி உடம்பெல்லாம் வெடிச்சிருந்தால் ரத்தமும் சலமும் வந்து கொண்டு இருக்கிறார். உடம்பு முழுசும், தலையில் முகத்தில் உடம்பு முழுசும், மேலெல்லாம் ட்ரெஸ் போட முடியல, இடுப்பில் மட்டும் ஒரு டவல் கட்டி இருக்கிறார். எனக்கு இந்த யோபுடைய காரியம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இப்படி தானே யோபு கஷ்டப்பட்டார். இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு அந்த சரீரத்தில் ட்ரெஸ்ஸு கூட போட முடியாமல் சாம்பல் உட்கார்ந்துருந்தார். உண்மையிலே நான் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டு ரொம்ப பாரத்தோடு ஜெபிச்சுட்டு வெளியே வந்தோம். அப்போ அங்கிள் சொன்னாங்க, யோபு இந்த மாதிரி வியாதியில் தான் பாதிக்கப்பட்டிருந்தார். என் தோல் வெடித்து அருவருப்பாயிட்டுன்னு பைபிள் அவர் சொல்கிறார், எழுதியிருக்கிறது. அப்போ அப்படி ஒரு பாதிப்பு, என்ன கொடூரமான வியாதி பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஏதோ ஒரு வியாதி ரொம்ப பாதிப்பு உங்களுக்கு உண்டாக்கிட்டா, அந்த நோயினால் நீங்கள் தாக்கப்பட்டு மனதளவில் பாதிப்பு, அவ்வளோதான். டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, நம்பிக்கையெல்லாம் இழந்தாச்சு, இனி வாழ முடியாது, இதெல்லாம் செத்து போயிடலாம், அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டிங்களா? அப்படி கஷ்டப்படுறீங்களா? ஒருவேளை இழப்பு, நஷ்டம், அவமான, நிந்தை, பரிகாசம், அதுக்கு நடுவில் நீங்கள் இருக்கிறீங்களா? ஒரு தீங்கு அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, தீமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது, ஒன்று மாற்றி ஒன்று. மரணம், பிள்ளைகள் 10 பிள்ளைகள் யோபுக்கு இறந்துட்டாங்க. சொத்துக்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, சரீர சுகத்தை இழந்து, அவமான, நிந்தை, மதிப்பு, மரியாதையை இழந்து, சின்ன பிள்ளைகள் கூட பரிகாசம் பண்ணுறாங்க அவரை. அவர் வீட்டு வேலைக்காரி கூட மதிக்கிறதில்லை, மனைவி கூட மதிக்கிறதில்லை. எவ்வளோ பெரிய பாதிப்பு, மனது அளவில் ரொம்ப பாதித்து உட்கார்ந்துருந்தார். ஆனால் நண்பர்கள் வந்து அவங்களும் அவரை தான் குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி பாதிப்புக்குள்ள இருந்த யோபுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கிறாரு. என்ன நடக்குது தெரியுமா? யோபு 42 அதிகாரம் 10வது வசனத்தில், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அதாவது கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 எத்தனையாய் ஆண்டவர் அவனுக்கு தந்தருளினார். 2 மடங்கு ஆசீர்வாதம். சிறையிருப்பை மாற்றினார். சிறையிருப்பு இதுதான் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தீங்கு. அன்று சொல்றார், இனி தீங்கை நீ காணாதிருப்பாய். உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், இனி தீங்கை நீ காண மாட்டாய். என்ன தீங்கு அப்படின்னு சொன்னால் சிறையிருப்பு. யோபு சிறையிருப்பில் இருக்கிறார். இழப்பு என்கிற சிறையிருப்பு, சரீரத்தில் வியாதி என்கிற சிறையிருப்பு, நஷ்டம் என்கிற சிறையிருப்பு, நிந்தைகள், அவமானம் என்கிற சிறையிருப்பு, பரிகாசம் என்கிற சிறையிருப்பு. அப்படி ஒரு சிறையிருப்பில் உட்கார்ந்துருக்கிறார். எனக்கு ஒரு விடுதலை இல்லையே அப்படின்ற மாதிரி சரீரம் பாதிப்பு, மனதளவில் பாதிப்பு, அப்படி வேதனையில் உட்கார்ந்துருக்கிறார் யோபு. இப்போ ஆண்டவர் அந்த சிறையிருப்பை மாற்றுகிறார். 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கின் நிமித்தம் அவனுக்காக அவருடைய உறவினர்கள் வந்து அங்கலாய்த்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறார். தீங்கு, அவருடைய வாழ்க்கையில் தீங்கு. என்ன தீங்கு? சிறையிருப்பு என்கிற தீங்கு. அந்த தீங்கிலிருந்து யோபுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய் உங்களுக்கு சொல்கிறார். யோபு அதுக்கப்புறம் அந்த சிறையிருப்பில் இந்த விடுதலை பெற்ற பிறகு மறுபடியும் அவருக்கு தீங்கு ஏற்படவே இல்லை. நீங்கள் 16, 17 வசனம் வாசித்தீங்கன்னா, அதற்கு பின்பு யோபு
140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ யோபு ஒரு முறை அது தீங்கு அனுபவித்தார். நஷ்டம், இழப்பு, அவமான, வேதனை, வியாதி. இப்போ ஆண்டவர் விடுதலை கொடுத்த பிறகு அதன் பிறகு தீங்கு அவரை தொடவே இல்லை. அதுக்கு பிறகு வியாதி வரலை, அதுக்கு பிறகு நஷ்டம், இழப்பு, அவமான, நிந்தை வரலை. அதன் பிறகு 4 தலைமுறையாய் சுகமாய், மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய் வாழ்ந்திருந்தார். அப்படிதான் வசனம் சொல்லுது. அந்த தீங்கை கர்த்தர் மாற்றி விட்டார். இப்போ ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, இதுவரை நீ தீங்கை கண்டாய், வியாதி, வேதனை, கஷ்டம், இழப்பு, அவமானம். இனி நீ தீங்கை காண்பதில்லை. உங்களை பார்த்து சொல்றார், இனிமேல் இந்த வருஷம் உன் தீங்குக்கு ஒரு முடிவு, உடைய நிந்தனைக்கு ஒரு முடிவு, உன் பாடுகளுக்கு ஒரு முடிவு, சிறையிருப்புக்கு ஒரு முடிவு, அவமானத்திற்கு ஒரு முடிவு, உன் வியாதிக்கு ஒரு முடிவு, உன் வேதனைகளுக்கு ஒரு முடிவு. இனி நீ தீங்கை காண்பதில்லை. அதுதான் ஆண்டவர்கள் கொடுக்கிற வாக்குத்தத்தம். யோபுடைய சிறையிருப்பை மாற்றின பிறகு அப்புறம் தீங்கை காணவே இல்லை. அப்போ இன்றைக்கு உங்களுக்கு தேவை சிறையிருப்பை மாறணும். உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றின பிறகு இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீங்க. அதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். என்ன சிறையிருப்பு? சிறையிருப்பு எப்படி வந்துச்சு? சாத்தானால் உண்டான சிறையிருப்பு. இந்த தீமைக்கெல்லாம் யார் காரணம்? சாத்தான். இந்த உலகத்தில் 2 விதமான வல்லமை இருக்கிறது. ஒன்று தேவனுடைய வல்லமை, இன்றைக்கு சாத்தானுடைய வல்லமை. தேவன் நன்மை செய்கிறவர், நலமானதை செய்கிறவர், சுகம் கொடுக்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். சாத்தான் தான் தீமைகளை கொண்டு வருகிறவன், பாவத்தை கொண்டு வருகிறவன், வியாதியை கொண்டு வருகிறவன், நம்மை சிறையிருப்பில் வைக்கிறவன். அப்போ சாத்தான் தான் யோபுக்கு விரோதமாக எழும்பி இதையெல்லாம் செய்தான் என்று யோபு 1ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். இந்த சாத்தானை பற்றி இயேசு என்ன சொல்றாரு? யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், திருடன். சாத்தானை திருடன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் திருடவும், கொல்லவும், அழிக்கவும் வருகிறான். சாத்தான் இதுக்கு வரான். நம்முடைய சமாதானத்தை திருடி கொள்ளுவான், நம்முடைய ஆரோக்கியத்தை திருடி கொள்ளுவான், நம்முடைய பலனை திருடி கொள்ளுவான். அவன் திருடன். ஏதாவது தந்திரமாய் செய்து அவன் திருடவும், கொல்லவும், அழிக்கவும் வருகிறான். அதான் கொண்டு வருகிற தீமை. அப்போ சாத்தான் தான் இவ்வளவு தீமைக்கும் காரணம். உங்கள் வாழ்க்கையில் இந்த தீமைக்கு காரணம் சாத்தான். அடிமைத்தனத்துக்கு காரணம் சாத்தான். இந்த வியாதி, வேதனை தீர்க்கவே முடியல, போகவே மாட்டேங்குது, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், பணம் செலவு பண்ணாலும் போக மாட்டேங்குது, அப்படி டாக்டர்ஸை குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கு பின்னால் இருக்கிற பிசாசு, அந்த சாத்தான் உங்களை பாதித்து கொண்டிருக்கிறான், வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான், உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான், உங்களை துக்கத்தில் வைத்து தூங்க விடாதபடி, நல்ல உணவு உண்ண முடியாதபடி உங்களை பாதித்து கொண்டிருக்கிறான், ஒரு தீங்கை கொடுத்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு ஆண்டவர் இந்த தீமைக்கு முடிவை உண்டாக்க விரும்புகிறார். இனிமேல் இந்த தீங்கை காணக்கூடாது, இன்றைக்கு நான் முடிவை உண்டாக்குகிறேன் இந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினாராம். இந்த சாத்தானுடைய சிறையிருப்பை உடைத்து நமக்கு விடுதலை கொடுத்து இனி தீங்கு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். ஆனால் இந்த வசனம் சொல்லுது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி இயேசு கிறிஸ்து உலகத்தில் வெளிப்பட்டார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பைபிளில் இருக்குது. இந்த சாத்தானுடைய கிரியைகளை அழித்து மனிதர்களாகிய நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை வாழ வைப்பதற்கு இயேசு மனிதனாய் வந்து சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்து அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்து பிசாசின் மீது அதிகாரம் எடுத்தார். அப்போ அவர் தான் உங்களுக்கு மெய்யான விடுதலை தர முடியும், அந்த சிறையிருப்பை மாற்ற முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்றைக்கு இப்போ உங்களுடைய சிறையிருப்பை மாற்றப் போகிறார், ஒரு விடுதலை உங்களுக்கு தரப்போகிறார். உங்களுடைய தீங்கிலிருந்து உங்களுக்கு விடுதலை ஆக்கி இனி தீமைகளை அல்ல, நீங்கள் நன்மைகளை காணும்படி தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். உண்மையாக ஆண்டவர் அப்படி செய்வார். இலவசமாய் சுகம் தருகிறவர், இலவசமாய் விடுதலை தருகிறவர். நமக்கு விடுதலை கொடுக்க, நம்முடைய சிறையிருப்பை மாற்ற சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்து கொண்டார். அவருடைய கையில் ஆணி அடித்தாங்க, கால்கள் ஆணி அடித்தாங்க, தலையில் முள்முடி வைத்தாங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். அவர் நினைச்சிருந்தா ஒருத்தர் அவரை தொட்டு இருக்கக்கூட முடியாது. அவ்வளோ அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், யார் அவரை தொட முடியும்? ஆனால் அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், தன்னை நொறுக்குவதற்கு ஒப்பு கொடுத்தார் என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? உங்களுக்காக சகோதரனே, சகோதரி, உங்களுக்காக, நமக்காக நம்முடைய சிறையிருப்பை மாற்றி
நம்முடைய துக்க நாட்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வர தன்னை பாடுகளுக்கு அர்ப்பணித்து கொண்டார். நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகளை தன் மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தொங்கி மறிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் உயிரோடு எழுந்த பிறகும் அவருடைய கையில் அந்த தழும்புகள் இருக்கிறது. அவர் சொன்னார், யாரோ என்னை தொட்டாங்க, ஒரு கரம் என்னை தொட்டது, பாவ சாபத்தை எல்லாம் மாற்றினது, இயேசுவின் தழும்புள்ள கரம் தொட்டார். பாவத்தினால, சாபத்தினால, வியாதியா, வேதனையா, இழப்பா, சிறையிருப்பில் கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவரே, இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்றீங்களே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. என் சிறையிருப்பை மாற்றுங்க ஆண்டவரே, என் துக்கத்தை மாற்றுங்க அப்படின்னு ஜெபிச்சா இன்றைக்கு இப்போ இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதுக்கு தான் இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். முடிந்தால் உங்கள் வீடுகளில் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. இல்லை, முழங்கால் படியிட முடியாதுங்க, பலவீனம்னா உட்கார்ந்து கொள்ளுங்க. ஆனால் கண்களை மூடி ஜெபிக்கணும். ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்க போகிறேன். முதலாவது, எனக்கு பாவத்திலேருந்து விடுதலை வேணும், சாபத்திலேருந்து விடுதலை வேணும். நிம்மதியே இல்லை, இந்த பாவம் அடிமைப்படுத்தி விட்டார். பாவத்தை விட முடியல, மதுபானத்தை, சூதாட்டத்தை, போதை வஸ்துகளை விட முடியல. என் குடும்பத்தில் இந்த பாவம் சாபமாய் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இயேசு சிலுவையிலே பாவமானார், சாபமானார். எனக்கு விடுதலை வேணுன்றங்க இருதயத்தில் கை வைங்க. யாராவது அப்படி உங்களுடைய பிள்ளைகள், கணவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருந்தாங்க மேலே நீங்கள் கை வைங்க. இயேசுவே, என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. இயேசுவே, இந்த சிறையிருப்பை மாற்றுங்க. இந்த புது வருஷத்தில் இருந்து எங்கள் வாழ்க்கையில் இந்த தீமை விலகட்டும். ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. அப்படியே கண்களை மூடி இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே ஒரு அற்புதம் செய்யும், இயேசுவே இந்த சிறை இருப்பை மாற்றும், இந்த குடி பழக்கத்தில் இந்த விடுதலை தாரும், போதை வஸ்துகள் இந்த விடுதலை தாரும், இந்த பாவத்தில் இந்த விடுதலை தாரும், சாபத்தில் இந்த விடுதலை தாரும். இயேசுவே தொடும், இயேசுவே தொடும். ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா, விடுதலை வேணும்னு ஜெபிக்கிறாங்கப்பா. இந்த மதுபானத்தில் இருந்து, போதை வஸ்துகள் இருந்து, இந்த பாவ பழக்கத்தில் இந்த விடுதலை வேணும். இறக்க செய்யுங்க, மன்னிங்க, இயேசுவே விடுதலை கொடுங்க நீ ஜெபிக்கிறாங்களே, அந்த கண்ணீரை பாருங்கப்பா. அவருடைய கண்ணீருக்கு பதில் கொடுங்க. ஆண்டவரே, நீங்கள் தொடுங்க, இந்த சகோதரனை தொடுங்க, இந்த மகளை தொடுங்க, இந்த வாலிப தம்பியை தொடுங்க. இன்றைக்கோடு அந்த மதுபான பழக்கம் ஒளியட்டும், இன்றைக்கோடு அந்த போதை வஸ்துகள் ஒளியட்டும். அந்த சிறையிருப்பில் இந்த விடுதலை கொடுங்க ஆண்டவரே. சிலுவையில் இவங்களுக்காக மரித்தீங்களே, ரத்தம் சிந்தினீங்களே, இவங்களுடைய பாவத்தை மன்னிக்க சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்களே, அதை நினைத்தருளுங்க ஆண்டவரே. இப்போ தொடுங்க, இந்த நேரம் அவளுக்கு விடுதலை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த பாவத்தை கொண்டு வருகிற பொருளாதார ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். குடிவரியின் ஆவிகள் விலகட்டும், அந்த போதை வஸ்துகளை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும், சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படட்டும். விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க. இந்த பாவத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. உங்கள் இரத்தத்தினால் அவங்களுடைய இருதயத்தை கழுவுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கின்ற வார்த்தை நிறைவேறட்டும். விடுதலை கொடுங்க. நீங்கள் தொட்டுட்டீங்க, அதுக்காக நன்றி. விடுதலை கொடுத்துட்டீங்க, அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம். இப்போ குழந்தைக்காக ஜெபிக்க விரும்புகிறவங்க, கணவன் மனைவி நீங்கள் 2 பேர் இருந்தால் கை கோர்த்து ஜெபம் பண்ணுங்க. சகோதரி அப்படி இருந்தால் அவங்களுடைய வயிற்றில் கை வைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதிங்க. இந்த நிந்தையில் நாங்கள் இருக்கிறோம், சிறை இருப்புக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். இந்த தீங்கு எங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகட்டும். இந்த வருஷமாவது ஒரு குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதிங்க. ஜெபிங்க, ஜெபிங்க சகோதரி, ஜெபிங்க. சகோதரனை ஜெபம் பண்ணுங்க. தாயார் உங்களுடைய மகளுக்காக ஜெபிக்கிறீங்க, மகனுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்க. இந்த வருஷம் கட்டாயம் எங்களுடைய குழந்தை செல்வத்தை பிள்ளைகளுக்கு அருளணும், சந்ததியை பெருக பண்ணணும், இந்த சிறையிருப்பை மாறணும். ஜெபிங்க, ஜெபிங்க. இயேசுவே கூப்பிடுங்க, இயேசுவே தொடுங்க, இயேசுவே குழந்தை செல்வம் தாங்க, இயேசுவே தடைகளை மாற்றுங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறார் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, தகப்பனே, இந்த பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு இரக்கம் செய்யுங்கப்பா.
இந்த நேரமுடைய வல்லமை அவளை தொடட்டும். கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். அந்த சாத்தானுடைய சிறையிருப்பு விலகட்டும். கர்ப்பத்தை தடை பண்ணுகிற ஆவிகள் விலகட்டும். அந்த சர்ப்பத்தின் ஆவிகள் விலகட்டும். இந்த ஆசீர்வாதத்தை கிடித்து கொண்டிருக்கிற ஆவிகள் விலகட்டும். விடுதலை உண்டாகட்டும். நீங்க தொடுங்க, உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது உம்முடைய வல்லமை உங்களை தொடட்டும். விடுதலை உண்டாகட்டும். நீங்க தொடுகிறதற்காய் நன்றி. கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தருகிறதற்காக உமக்கு நன்றி. நீங்க தொடுகிறீங்க, விடுதலை தருகிறீங்க ஆண்டவரே. இன்றைக்கு அவருடைய கண்ணீரை தொடங்கி, அந்த சகோதரருடைய கண்ணீரை தொடங்கி ஒரு அற்புதம் செய்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிங்கப்பா. நீங்க தொடுகிறதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் வியாதிப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடும் ஆண்டவரை. தலைமுதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரை, எலும்புகளிலே காணப்படுகிற வலிகளும் வேதனைகளும் மறையட்டும். நடக்க முடியாத கால்களோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை தொடும். பாதிக்கப்பட்ட கால்களிலே சுகம் உண்டாகட்டும். வாத வியாதிகள் விலகட்டும். காலிலே காணப்படுகிற வீக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். இன்றைக்கு அவர்கள் சுகம் பெற்று எழும்பி நடப்பார்களாக. மரண கட்டுகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். மரண படுக்கைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் மரண கட்டுகள் மாறட்டும். விடுதலை உண்டாகட்டும். வீடுகளுக்குள்ளே சுகமளிக்கிறமுடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, பொல்லாத அசுத்த ஆவிகள், பில்லிசூனிய வல்லமைகள், மந்திர கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பில்லிசூனியத்திலே பாதிக்கப்பட்டு கலங்குகிற குடும்பத்தை பாரும். இப்பொழுது அவளுக்கு விடுதலை உண்டாகட்டும். இதுவுடைய வல்லம் இந்த வீட்டுக்குள் இறங்கட்டும். பொருளாத அந்த மந்திர கிரியைகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில் என்று ஜெபிக்கிறேன். தகடுகள் எரியட்டும். பில்லிசூனிய கிரியைகள் அழியட்டும். ஒரு விடுதலை அந்த குடும்பத்தில் உண்டாகட்டும் அப்பா. அசுத்த ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அவைகளை கடிந்து கொள்கிறேன். அந்த ஆவிகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். விடுதலை உண்டாகிறது. இரவு நேரத்தில் பயப்படுத்துகிற ஆவிகள் வீடுகளுக்குள்ளே உலாவி வீடுகளுக்குள்ளே பயத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளை கடிந்து கொள்கிறேன். அந்த வீடுகளை விட்டு வெளியேறி போய் இயேசுவின் நாமத்தில் என்று துரத்துகிறேன். விடுதலை. ஒவ்வொருவருக்கும் விடுதலை சுகம் உண்டாகட்டும். நீ தொடுகிறீர், விடுதலை தருகிறீர், அற்புதம் செய்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. தகப்பனே, சிறையிருப்புகள் முற்றிலும் இன்றைக்கு மாறி ஒரு பெரிய விடுதலை காணட்டும். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்னீரே. இனிமேல் இந்த பிள்ளைகள் தீமைகளை அல்ல நன்மைகளை காணும்படிக்கு ஆசீர்வதியும். இந்த வருஷத்தில் தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை வாய்க்க பண்ணும். திருமண காரியங்களை வாய்க்க பண்ணி ஆசீர்வாதமான குடும்ப வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு அமைத்து தாரும். யார் பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு ஜெபிக்கிறார்களோ கர்த்தரை வாய்க்க பண்ணும். ஆசீர்வாதமான வாழ்க்கை அமைத்து தாரும். ஆண்டவரே, குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதியும். சொந்த வீடு வேண்டும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வருடத்தில் சொந்த வீட்டை கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வருஷத்தில் என்னென்ன நன்மைகளை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அந்த நன்மைகள் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். காரியங்கள் வாய்க்கட்டும். கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, வறுமை, கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வருடம் கடன் எல்லாம் ஒழியட்டும். இனி கடன் வாங்கக்கூடாது. கடன் கொடுக்கிறவர்களாக ஆசீர்வதியும். இந்த கடன் பிரச்சனைக்கு இயேசுவின் நாமத்தில் முடிவு உண்டாகட்டும். வறுமைகள் மாறட்டும். பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். தடைப்பட்டிருக்கிற நன்மைகள், இழந்து போன நன்மைகள் திரும்ப வரட்டும். இவர்களுக்கு நியாயமாய் வரவேண்டிய நிலங்களும் பணமும் கிடைக்கும்படி கர்த்தர் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் தடைகள் விலகட்டும். ஆண்டவரை, கடந்த ஆண்டில் இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் திரும்ப உண்டாவதாக. நீர் ஆசீர்வதித்து விட்டீர், உமக்கு நன்றி. பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமாய் ஆசீர்வதியும். வழிகளை திறந்தருளும். நன்மைகளை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் இந்த வருஷத்தில் என்னென்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ அத்தனை காரியத்திலும் அற்புதம் செய்து மகிழ பண்ணும். சிறையிருப்பை மாற்றி ஆசீர்வதிக்கிறீர். இந்த வருடம் அவள் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் கண்டு மகிழட்டும். குடும்பங்களை தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். நோய்கள், கொள்ளை நோய்கள், பாதிப்புகள், பஞ்சம் இந்த குடும்பத்தை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். நீர் ஆசீர்வதித்த அன்பிற்காக நன்றி. மனதாரமை துதிக்கிற எல்லாருடைய வலதுகரம் உயர்த்தி இயேசுவே ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. அற்புதம் செய்துவிட்டதற்காய் நன்றி. சிறையிருப்பை மாற்றிவிட்டதற்காய் நன்றி. இனி தீங்கை காண்பதில்லை, நன்மைகளை காண்போம். அதற்காக நன்றின்னு சொல்லுங்க. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. மனதார துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.